சேர்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தபடி நான் வந்து 1 1/2 கிளாஸ் அரிசி போட்டதுனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா தண்ணியையும் அரிசியும் சேர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். இல்லைனா ஒரு சில நேரம் உப்பு அதிகமாக இருக்கும், இல்லைனா உப்பு கம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வெட்டி வச்ச கொத்தமல்லி இருந்தது. கொத்தமல்லி அது மேலே நல்லா தூவி விட்டா தான் நல்லா வாசமாக இருக்கும். அது எடுக்கும்போதே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டாச்சு. இனி நம்ம அந்த விசில் வைக்கலாம். அதை வந்து நல்லா விசில் வைக்கிறதுக்கு வார கலத்தி அதை மாட்டிட்டு விசில் வருதா இல்லையான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஓகே 2 விசில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விசில் வைக்கக்கூடாது, வெறும் 2 விசில் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வெந்துருச்சு, 2 விசில் வந்துருச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? வாவ்! சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி நைஸ்.